எல்லாத்துக்குமே வணக்கம். சென்னை போகலாம், ஊருக்கு போய் ஃபேமிலி ரிலேஷன்லாம் பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பினாங்க. ஆனால் பஸ் ட்ராவல் புக் பண்ண இந்த பஸ் வந்து திடீர்னு பஸ்ஸுக்குள்ளே வந்தாலே ஒரு டிஃப்ரெண்ட். எப்பயுமே ஸ்லீப்பர் பஸ்னாலே படுத்துக்கிட்டு போகிற மாதிரி. ஆனால் இந்த பஸ்ஸில் என்னென்ன வேறு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பஸ் நம்ம தான் எப்பவுமே சேலத்தின் குரல் ஆச்சு. எந்த இடத்துல கண்டென்ட் கிடைக்கும் கழுகு மாதிரி காத்துருக்கணும். மைக்கு எப்பவுமே கூடவே இருக்கும். டப்புன்னு மைக்கு தூக்கி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி டப்புன்னு அவரை ஃப்ரெண்ட் ஆக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த பஸ்ஸோட ஸ்பெஷல் என்னென்ன அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா நான் வந்து சென்னை போயிட்டுருக்கேன். சுவாமி ஐயப்பா பஸ்ஸில் வந்து நான் சென்னை போயிட்டுருக்கேன். சுவாமி ஐயப்பா பஸ்ஸோட ஓனர் இப்போ அவரும் கூட வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த பஸ்ஸோட ஸ்பெஷலாக என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம பஸ்ஸோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அது என்ன சார்? சுவாமி ஐயப்பா ட்ராவல்ஸ்லேருந்து இப்போ நாங்கள் சேலம் டு சென்னை அண்ட் சென்னை டு சேலம் சர்வீசஸில் மட்டும் ஃபுட் அண்ட் பிவரேஜ் கான்செப்டை ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டியை தரணும். அது இல்லாமல் வந்து ஒரு ரோட் ட்ராவல் வந்து ஒரு இன்ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை தரணுன்றதுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இந்த வழியில் பார்த்தா ஒரு அழகான ஒரு ட்ராலி ஒன்று டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் வந்து அவங்க சீட்லேயே போய் சர்வ் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷனை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல போர்டிங் பாயிண்ட் வந்துட்டு லக்கேஜ் வச்சுட்டு எனக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாமா, டைம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஹேசில் ஃப்ரீ ரோட் ட்ராவலாக இருக்குன்றதுனால இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நான் செஞ்சுருக்கிறேன். சார் இது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறீங்களா சார்? இதுக்கு வந்து சில ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக தரோங்க. வாட்டர் பாட்டில், டிஷ்யூ, சாக்லேட்ஸு, அப்புறம் ஒரு மினி ஸ்நாக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தரோம். சில ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் இதில் இருக்குங்க. க்ரீன் டீ, நூடுல்ஸு, உப்மா, காஃபி, டீ இதெல்லாமே வந்து பேரில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க சார். இந்த ஐடியா எப்படிங்க சார் உங்களுக்கு வந்து திடீர்னு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி? கஸ்டமர் வந்து இப்போ வந்து ரோட் ட்ராவலில் வந்து லக்ஸரி ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சீட்டர் பஸ்லேருந்து இப்போ ஸ்லீப்பருக்கு வந்தாங்க. இப்போ ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ காட்ச் பஸ் கொடுத்துட்டு இருந்தோம், அப்புறம் வைஃபை கொடுத்தோம், அப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்க ஆரம்பித்தோம். பட் இப்போ என்னன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு லாங் ஜெர்னியில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எஸ்பெஷலி வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் டிராஃபிக் ஆகிடுது, இல்லை சிட்டி டிராஃபிக் ஆகிடுது. அந்த மாதிரி டைம்ல வந்து கஸ்டமருக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது பண்ணோம்னா இப்போ இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணோம். லாஸ்ட் 15 days இந்த சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சேலம் சென்னையில். கஸ்டமர்ஸ் மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறனால இந்த சர்வீஸ் ஷார்ட் டைம்ல எல்லா ரூட்ஸ்லையுமே எங்கள் நிறுவனத்தில் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேங்க சார். பார்த்தோம்னா ஸ்நாக்ஸ், பிஸ்கெட், லேஸ் பாக்கெட் இதெல்லாம் ஓகேங்க சார். இப்போ சூடாக ஏதாவது வேணும் அப்படின்னா அது நீங்கள் எதாவது ப்ரிப்பேர் பண்ணி தருவீங்களா சார்? சூடாக வேணும்னா உங்களுக்கு வந்து க்ரீன் டீ இருக்கு, மசாலா சாய் இருக்கு, கப் நூடுல்ஸ் இருக்கு, உப்மா இருக்கு, ரெடி டு வீட் உப்மா இருக்கு. எப்படிங்க சார் நீங்கள் இந்த இடத்துல மேக் பண்ணி சூடாகவே தந்துடுவீங்களா சார்? சார் எங்களோட ஆஃபீஸஸ் வந்து எல்லா போர்டிங் பாயிண்ட்ஸ்லையுமே மெயின் சிட்டிஸில் எல்லா இடத்துலையுமே எங்கள் ஆஃபீஸஸ் இருக்கு. ஸோ ஹாட் வாட்டர் வந்து மில்டன் ஃப்ளாஸ்கில் வந்து நாங்கள் பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து நாங்கள் ரெடி டு வீட் ஃபுட்ஸில் வந்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சார் இந்த ட்ராலியில் வந்து தள்ளிட்டு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறலாம் வந்து இந்த ஃப்ளைட்டில், ட்ரெயினில் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் சார். இப்போ வந்து பஸ்ஸில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்காங்க. இது வந்து பீப்புள்ஸ்லாம் இது எப்படிங்க சார் பார்க்குறாங்க?
அதான் சார் கஸ்டமருக்கு வந்து அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், கஸ்டமருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது உங்களுக்கு. அந்த ட்ராலி தள்ளிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது, ஏதோ வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. அதுக்காக இது பண்ணியிருக்கிறேன். சார் என்னென்ன டைமில் சார் அவைலபிள் சர்வீஸ் இருக்குது பஸ்? சார் சேலம்லேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10:15, 10:30, 11, 12 இருக்குது. டே டைமில் பார்த்தீங்கன்னா 1:30, 3:30 இருக்குது. சார் ஓகே, இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க, உங்களுடைய அடுத்த பிளான் என்னவா சார் இருக்கும்? சார் ஆக்சுவலி வந்து இந்த இனிஷியேட்டிவ் எதுக்கு எடுத்திருக்கோம்னா, எங்களோட நிறுவனத்தில் வந்து ஒரு லாங் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர், மதுரை, தஞ்சாவூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு சேலம் வழியாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்கள் இனிஷியேட்டிவ் வந்து திருநெல்வேலி டு மும்பை வந்து ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கஸ்டமர் அது ஆல்மோஸ்ட் 1600 கிலோமீட்டர் ஜேர்னி, ஆல்மோஸ்ட் மோர் தென் 24 hours டைம் ஆகிறதுனால அவ்வளோ இப்போ லாங் ட்ராவல் வந்து கஸ்டமருக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்க முடியும், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக கூட்டு போக முடியும்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ எல்லா ரூட்டுமே ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தால் லாங் சர்வீசஸ் போகும்போது எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க சார், தேங்க்யூ. எங்களுக்காக உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னதுக்காக தேங்க்யூ சார். சென்னை போகிற பஸ் இது. இந்த பஸ்ஸில் தான் ட்ராவலாகி அப்படியே போயிட்டே இருக்கும். பஸ்ஸில் பார்த்தோம்னா நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சத்தம் போட்டு பேசக்கூடாது. இந்த பஸ்ஸில் ஏதோ கஸ்டமர் ஃபீட்பேக் இருந்தால் நல்லா இருக்குன்னு நான் யோசித்தேன். இப்போ ஒரு அண்ணன் போயிட்டு இருக்காரு, அவர் இன்னும் தூங்கலை. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கொடுக்குறாரு என்னன்னு தெரியல, திடீர்னு கோவத்தில் இருந்து தப்பு. ஹாய்ண்ணா. அண்ணா, இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இந்த பஸ் எப்படி சூஸ் பண்ணீங்க? I am a regular customer of Swami Ayyappa. They are having the prompt service and hospitality also very good. சார் அதாவது ஃப்ளைட்டில் தான் இந்த மாதிரி ட்ராலி இந்த மாதிரி வச்சு கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சூடாக எதுனாலுமே இது பண்ணுவாங்க. ஆனால் பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. They are not the new service. That is also very good. We are welcome. We will keep our support to you at all time. ஓகே சார், தேங்க்யூ. இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? Like our flight. ஃப்ளைட்டில் போகிற மாதிரி. Your drivers also very good. அதுக்கேற்ற மாதிரி நல்ல சேஃப்டியும் இருக்கா சார்? Very good. My last 1 year I am traveling. ஓகே சார். No problem. சரி, ஓகேங்க சார், தேங்க்யூ. கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் கேட்டாச்சு. நல்ல வேலை அவரும் நம்ம எதுவும் திட்டாமல் நல்லபடியாக ஃபீட்பேக்லாம் கொடுத்தாரு. ஓகே, நீங்கள் இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா ட்ராவல்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி கஸ்டமைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் போய் சார் குட் நைட். நான் போய் தூங்க, நானும் போய் தூங்க போகிறேன். மைக்கெல்லாம் வச்சுட்டு பேசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே மாதிரியே உங்களை ஒவ்வொரு வீடியோலையும் சந்திச்சுட்டே இருக்கேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் உங்கள் விஜய்.